Hello viewers, welcome to Route to Success YouTube channel. Last classல exercise 3.5ல உள்ள செகண்ட் ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய எல்லா சப்டிஷனும் பார்த்தோம். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கிளாஸில் தேர்ட் ப்ராப்ளமில் உள்ள ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பார்க்கலாம் வாங்க. Simplify 2a square plus 5a plus 3 divided by 2a square plus 7a plus 6 divided by a square plus 6a plus 5 divided by minus 5a square minus 35a minus 50. அதாவது இத ரெண்டு டேர்மையும் டிவைட் பண்ணி எனக்கு வேல்யூ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா தனித்தனியா எல்லாத்தையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். ஏன்னா எனக்கு வந்து எல்லா இடத்துலயுமே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கனால நான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எல்லாத்தையும் நான் முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணிக்க போறேன். ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணுவோம். பாருங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல உள்ள நியூமரேட்டர் பாருங்க 2a square plus 5a plus 3 இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதை இப்போ ஃபேக்டரைஸ் பண்ண போறேன். நான் என்ன பண்ணணும், a ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு 1 தவிர வேற எதுவும் கோஎஃபிஷியன்ட்டா வந்துச்சுனா இந்த நம்பரை லாஸ்ட் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 3s are 6. அதாவது மல்டிப்ளை பண்ணா 6 வரணுமா, ஆட் பண்ணா 5 வரணுமா. 3 2s are போட்டு பாப்போமா. 3 2s are 6, 3 plus 2 வந்து 5. எப்படி நம்ம 2 மல்டிப்ளை பண்ணோமோ அதே மாதிரி 2 டிவைடும் பண்ணனும். டிவைடட் பை 2 டிவைடட் பை 2. இந்த 2 கேன்சல் ஆயிடும். ஓகேவா? இத எப்படி எழுதிக்கலாம்? 2a plus 3 into a plus 1 divided by இது ஒரு quadratic equation. அதே மாதிரி a ஸ்கொயருக்கு முன்னாடி 2 வந்திருக்கனால லாஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 6 are 12. அதாவது மல்டிப்ளை பண்ணா 12 வரணுமா, எனக்கு ஆட் பண்ணா 7 வரணுமா. 4 3s are போட்டு பாப்போமா. 4 3s are 12, 4 plus 3 வந்து 7. எப்படி 2 ஆல மல்டிப்ளை பண்ணோமோ அதே இத நம்ம ஆன்சர்ல 2 ஆல டிவைட் பண்ணனும். 2 1s are 2 2s are. இத எப்படி எழுதிக்கலாம்? a plus 2 into 2a plus 3 divided by இந்த டேர்ம்ல உள்ள நியூமரேட்டர் பாருங்க, எனக்கு இங்க வந்து மல்டிப்ளை பண்ணா 5 வரணுமா, எனக்கு ஆட் பண்ணா 6 வரணுமா. 5 1s are போட்டு பாப்போமா. 5 1s are 5, 5 plus 1 வந்து 6. அப்ப இத எப்படி எழுதிக்கலாம்? a plus 5 into a plus 1. டினாமினேட்டர் பாருங்க, டினாமினேட்டர்ல எனக்கு எல்லாமே வந்து 5 மல்டிபிள்ஸா இருக்கு. கரெக்ட்டா 5 மல்டிபிள்ஸா இருக்கு. அதே மாதிரி எல்லா இடத்துலயும் மைனஸ் இருக்கு. நான் என்ன பண்ணிக்கலாம், -5 காமன் எடுத்துக்கலாமா. -5 காமன் எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? a ஸ்கொயர் plus 7a plus 10. ஓகேவா? இப்போ அதாவது 5 காமனா எடுத்தோம்னா a minus a square minus 7a minus 10 ன்னு வரும். நான் மைனஸை சேர்த்து எடுத்துக்கனால இது எல்லாமே பிளஸ் ஆயிடுது. ஓகேவா? நெக்ஸ்ட் 2a plus 3 into a plus 1 divided by a plus 2 into 2a plus 3. இங்க பாருங்க, இங்க எனக்கு டிவைட் இருக்கு. நான் டிவைட மல்டிப்ளையா மாத்தினா எனக்கு இந்த டேர்ம் என்னவாகும்? டிவைட மல்டிப்ளையா மாத்தினா எனக்கு இந்த டேர்ம் வந்து ரெசிப்ரோக்கலா மாறும். ரெசிப்ரோக்கல்னா தலைகீழா எழுதுற மாதிரி வரும். சரியா? அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு போகும், டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போகும். ஓகேவா? அதனால என்ன பண்ண போறேன்னா டிவைட மல்டிப்ளையா மாத்த போறேன். ஏன் நான் மல்டிப்ளையா மாத்துறேன்னா எனக்கு டிவைட விட மல்டிப்ளைங்கிறது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா என்னால கேன்சல் பண்ணக்கூடிய ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன். அதனால நான் டிவைட மல்டிப்ளையா கன்வெர்ட் பண்ண போறேன். ஓகேவா? அப்ப கன்வெர்ட் பண்ணா எனக்கு டினாமினேட்டர்ல உள்ளது நியூமரேட்டர்ல போயிடும். -5 into எனக்கு இங்க பாருங்க இந்த டேர்ம் தானே இங்க வரும். இந்த டேர்ம்ங்கிறது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். நான் என்ன பண்ணிக்கலாம், இத ஃபேக்டரைஸ் பண்ணி டைரக்டா எழுதிக்கலாமா. பாருங்க மல்டிப்ளை பண்ணா 10 வரணுமா, ஆட் பண்ணா 7 வருமா. 5 2s are போட்டு பார்க்கலாமா. 5 2s are 10, 5 plus 2 வந்து 7. அப்ப என்ன கிடைக்கும்? a plus 5 into a plus 2. கரெக்ட்டா? இந்த டேர்ம நான் இந்த டேர்மா வந்துட்டு பிரிச்சு எழுதிருக்கேன். மல்டிப்ளை போட்டனால டினாமினேட்டர்ல உள்ளது எனக்கு நியூமரேட்டருக்கு போயிருக்கு. அவ்வளவுதான். இப்போ நியூமரேட்டர்ல உள்ளது டினாமினேட்டரா எழுதணும். a plus 5 into a plus 1. இது நல்லா கவனிங்க. நியூமரேட்டர்ல உள்ள 2a plus 3யும் டினாமினேட்டர்ல உள்ள 2a plus 3யும் கேன்சல். நியூமரேட்டர்ல உள்ள a plus 5யும் டினாமினேட்டர்ல உள்ள a plus 5யும் கேன்சல். நியூமரேட்டர்ல உள்ள a plus 1ம் டினாமினேட்டர்ல உள்ள a plus 1ம் கேன்சல். நியூமரேட்டர்ல உள்ள a plus 2ம் டினாமினேட்டர்ல உள்ள a plus 2ம் கேன்சல். பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும்? -5 மட்டும் தான் இருக்கும். அப்போ இவ்ளோ பெரிய ப்ராப்ளம்க்கு நமக்கு -5 மட்டும் தான் ஆன்சர். ஓகேவா? இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்றைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.5ல உள்ள தேர்ட் ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.